ஹாய், எல்லோரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமான்டே காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வெரி ரியலி ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன் இந்த நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிச்சயமாக திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி தரோ என்டர்டெய்னர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூர் ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கர்ணா, கங்க்ராட்ஸ்மா. பாட்டு எழுதுறீங்களா? ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் I wish them all the best, and I'm really happy to be here. Thank you guys. Thank you so much. And director, debut pandringa. It's going to be a wonderful film for you too. All the best, ma. All the best. Thank you. Hello, hi. I mera kooduvangan theriyadu. Actually, I'm very happy to be here. In the படத்துல நான் ஒரு cameo தான் பண்ணியிருக்கேன். Vikram is a friend of mine, a friend of a brother. So எனக்கு narrate பண்ண story, and the story is really funny. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. நோ சொல்ல முடியல அந்த ரோலுக்கு. அண்ட் 4 நாள் தான் ஷூட் பண்ணேன். பட் இட் வாஸ் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் லேர்னிங் டூயிங் த ஃபிலிம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. இன்றைக்கி வந்தவொடனே ஜான் எல்லோரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறேன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவர் மீட் பண்ணால் 2-3 மந்த்ஸ் ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு. பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்டு ஆனந்தராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்தராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்லையா, சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசலை, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்வீட் ஷீஸ். தேங்க்யூ. எங்கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? அப்படி போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்றைக்கி டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறாரு அவர், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயோ ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ என்னை கலாய்க்கிறாரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி
பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிவிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டார் இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசணுன்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் பிஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பாலே 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார். நல்லா இருக்குது, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இனிமேல் நிறைய படம் எடுங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னரு. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா? இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூடயே நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா காமெடி பயங்கரமாக இருக்கும். இல்லை சார், அவங்க தான் கேட்குறது, வேறு என்ன பண்ணுறது. அதுல்யா மேடம் ஹீரோயின், ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேறு விஷயம் பேசுகிறோன்னா வைபவ் வந்து பேசுவாப்பில்ல. ஆனால் இளவரசர் சொன்ன மாதிரி வைபவெலாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளாக இருப்பாப்பில்ல, சைலண்ட்டாக. ஆனால் பயங்கரமான ஆள். இல்லை சார், உண்மை சார், நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சீனியர். உண்மை சார், அதானே உண்மை. ரொம்ப சீனியர் அவர். ஆக்சுவலி நான் ஏதாவது நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். சார் வெரி குட் சீனியர். இல்லை சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அஜய் சிம்பிளான மூமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியாக. மற்றபடி பேசுகிறோன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். இளவரசன் ஆனால் தேங்க்யூ வெரி மச். நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு. நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த கேங்கெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க. இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம். ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் அதை காமெடிலாம் வேறு பண்ணியிருப்பார். இல்லை, ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் வீடியோஸ். பட் அண்ட் அதை விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடயே இருப்பார். நான் எப்போவுமே அவர் ரெண்டு இப்படி தான் கொஞ்சுவேன், ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோவமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோவமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஆனால் நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சோம், சரி இதெல்லாம் கோவமாக இருக்காங்க போல இது, நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. And thank you producers for having me in your film, and it's wonderful to work with you, and I'm doing another film also in your banner, and thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பற்றி சொல்லணுன்னா ஒரு வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னென்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film.
என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமாக 10 பேர் பேசுவாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட் லைக் இட் a lot of improvisation has happened in the film and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you Mr. Manoj Beno, அப்புறம் புஜி, இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறார் வைபவ் அப்படின்னு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுல்யாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி, கரெக்ட் தானே? ஸோ ஆஸ் அ டீம் வி ஆர் அமேசிங். அண்ட் இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப யங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, 5000 எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்ட் மாஸ்டர். அவரை பந்தோடனே நான் காலில் வந்துட்டேன், மாஸ்டர் கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹி கேவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால் என்ன ஜான் விஜய் இவ்வளோ ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள், நான் வந்து இப்போ தான் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம். அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நானும் நடித்த படம். ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேறு படம், விஜய் படம்னு சொல்லிட்டு. ஸோ 2வது படம் தான் என்னோடய படம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இதுபோல் ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லோரும். இதில் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர். எனக்கு அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேருன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், அதனால தான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். வயிறு வேலை இல்லைங்க, வேறு வேலைங்க. அதனால் எனக்கு என்னென்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ என்னை போல் ஒரு நடிகர் சொன்னார், சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமேல், சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்கள் கற்பனையை சொல்லுங்கள். ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்றைக்கி இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்றைக்கி இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடித்தவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில் 200 கோடியில் படம் பண்ணுறது இல்லை. சின்ன படம் பண்ணணும், வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்போ இளவரசு மாதிரி நடிகர் இருக்கார், இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள். கேட்குறது தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்கள். அதனால் ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். நிதானமாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். என் நண்பன் வைபவ் ஃப்ரெண்டில் வந்து முகத்தை காட்டுறாரு பாருங்கள. பக்கத்தில் பாருங்க, வைபவ் சொன்னால் பக்கத்தில் சிரிப்பாருங்க. பக்கத்தில் இது கூட ஒரு நடிகர் நடித்தார், அதனால் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தான்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லைப்பா, அவனுக்கு வேறு வேலை இருந்தது, அதனால் ஸ்பேஸ் கொடுத்துருக்கா அப்படி. அதனால் நம்ம ஜூனியர் மாதிரி தான், நல்ல தகமான பையன். நான் ஊர்லேருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், சரி ஓகே ரைட்.
அவர் ரொம்ப தூரத்தில் இந்த அமெரிக்காலேருந்து வர்றார். நான் பக்கத்துலேருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையாக வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடணும் அங்கேருந்து. ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்ருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். நானும் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லோரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்லை 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாளில் என்ன படம் பண்ண போகிறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் வேணும் இல்லை, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வழக்கமாக நான் சொல்கிறது தான், தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பின்னு உரிமையோடு சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேருன்றதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும். அங்கே போஸ்ட் ஒட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடி போஸ்டை கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. போஸ்ட்டு வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி, வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம். எங்கள் போஸ்ட் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க. நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம். இது ஒரு தயாரிப்பாளர் சொல்ல, ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியும். அதனால் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்ணுறோம். அது நீங்கள் டீம்கிட்ட பேசலாம், தவறில்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிட்றேன் சார் நான், இல்லை கொரோனாவில் வந்தது தான். இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடுங்க, கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம். எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சி விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான். கொஞ்சம் ஓட்ட நான் வந்து தெரியுதா என்ன தப்பு எனக்கு? ஓகே, இருக்குதா? தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதார வந்து சொன்னார் இளவரசுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அப்பா, நம்ம வட்டத்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டார். ஓகே, தேங்க்யூ. நான் குறைச்சிடும் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்கிறது தான், நல்ல படம் ஒன்று தெரிஞ்சால் நீங்கள் நல்லதை எழுதுங்க. இது வந்து நிச்சயமாக நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது. எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். இந்த ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில். இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்போ என்ன கறக்குன்னு சத்தம் வரும். இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூடு விழுந்துபடியே நாங்கள்லாம் போவோம் இல்லை. எனக்கு நான் செட்டுக்கு போகிறது முன்னாடி என்னோடய கேரவன்லேருந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து. வந்து என்ன கொடுத்தாங்க, நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன இது பாகுபலி படத்தில் தான் வாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட? இல்லை சார், சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பார்த்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்தோன்னே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாட்டிக்கிட்டு எங்களை காலையில் கொடியை விட்டார்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டேரக்டர் வச்சு, சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்கே ஒரு சீன் சார், அங்கே ஒரு சீன் சார், இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம்.
தயவுசெய்து இதில் நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பாக சொல்லணும்னா என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர். அவர் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அந்த படம். நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோப்ரா அவரோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். மனோபாலா உயிரோடு இருக்க போய் எப்பாவது ஃபோன் பண்ணால் சொல்லுவார், டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கதைகளை பற்றி ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார். அப்புறம் கடலூர் கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னென்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்கார். ரெண்டு பேரும் ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம் பொறாமை மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்குது. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மவனை வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து அப்படியே பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருப்பார். இன்றைக்கி பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவரை வளர்த்துட்டார். ஜான் விஜய் தம்பி, நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 22 வயது இளைஞனாக நான் சந்தித்த இமான் இன்றைக்கி வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நிலத்தில் இருக்கார். வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் வளரணும். அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28 அப்படியே கூடவே கலந்துட்டுருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார். ஆனால் நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர்னு ஒரு படம் 2 பேரும் நடித்தேன். அதை நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. அப்படி அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, ஃபோட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதோ அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்கிறார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்கள், டக்குன்னு அடுத்து கேக் கட் பண்ணலாம். எல்லோரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் பார்க்குறதுமா, ஸோ ஸ்வீட். ஏன்னா அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. என்னென்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து எதுனா ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்லலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ளே எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிற என்னென்னா முதலீடு போகிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோன்ற பேரால், சினிமாவை கழுவி ஊற்றுறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோளை உங்களை வைக்கிறேன். வந்தோடனே படம் ரிலீஸ் எந்த படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னடா தேட்டரை பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒன்று தான். பட்டு புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பழக்கானன்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லார் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாபி சார், மனோஜ் சார், பிடிஜின்றது என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கேன்.
இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே காமிச்சாங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபன்ஃபில்டு ஃபில்ம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், அமேசிங்காக இருக்குது, பயங்கர கலர்ஃபுல்லாக யூத்ஃபுல்லாக. இமான் சாரோட பெரிய ஃபேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டி பண்ணும்போது ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு. ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது சார், நல்லா இருக்குது சாங்ஸ். படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். கிங்ஸ்லின் பிரதர் அமேசிங்காக இருக்குது அவங்க ஒர்க். வைபவ் பிரதர் பெஸ்ட் விஷஸ். அதுல்யா பெஸ்ட் விஷஸ். ஆனந்த்ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய் சார்லாம் இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் சொன்னாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்களாம் எங்கள் கேங் டைப்ஸ். ஸோ அவங்க இடத்துல இருந்தாலே அவங்க என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அதுவே எனக்கு ஒரு ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இதை தாண்டி இப்போது ஃபஸ்ட் ஃபில்ம் நான் பிடிஜி கூட ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே க்ரீன்லிட் ஆகாது. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காங்க, இது மேலே இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தை நல்லபடியாக போய் எல்லா ஆடியன்ஸுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு மாபெரும் வெற்றியாக்கி தரணும் எல்லாருக்கும், படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் பெனு, பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சுருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாகவே அப்படி தான். ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்டை ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே, லைக் விபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு. என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். I just want to thank my producer, Bobby sir, for giving this opportunity. Thank you so much, sir. And இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு மனோஜ் சார் இல்லைனா வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் தட் யூவ் டன் ஃபார் மீ ஆல் தீஸ் இயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மை மெயின் லீட் வைபவ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பிரதர் டு மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அதுல்யா, you've been a really wonderful person in this project, coming on time and doing everything possibly நல்லா பண்ணியிருந்தாங்க. And my brother in the industry, இமான் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு தெரியாது, இமான் அண்ணாவும் நானும் ஆக்சுவலி ஸ்கூல் மேட்ஸு. அவர் என்னோடய சீனியர் ஸ்கூலில். ஸோ ஸ்கூல்லேருந்தே அவர் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணுவார். அவர் வேறு ஹவுஸில் இருப்பார், நான் வேறு ஹவுஸில் இருப்பேன். அவர் வந்துட்டு கீபோர்டு வாசிச்சாலே எங்களுக்குலாம் கோவம் வரும். அப்போவே ஹி வாஸ் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார். And really fantastic to work with you, na. And I think I've got wonderful songs. Thank you so much. And all my cast and crew எல்லாரும் இங்கே இருக்காங்க. Thank you so much. எல்லாருமே டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் a fun ride, family film. நல்லாயிருக்கும், எல்லாருமே வந்து பாருங்கள். இட் இஸ் லைக் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். And my brother in the industry, my co-director, he's my brother. And yeah, thanks to him for putting up with me. And thank you Vijayanti, my sister, wherever you are, for giving me this opportunity. Yeah, there she is. Thank you so much. And mom, amma, thank you so much.
அண்ட் என் பேரில் வந்துட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா என் பேருக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜேஸ்வர் மாத்திரம்தான். டேட், திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லா துதிகர மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ரொம்ப சந்தோஷம். இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தோடைய அசோசியேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாபி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிடிஜி யூனிவர்சலுக்கு ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் யூஎஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் இந்த பிடிஜி மூலயமா, இந்த பேனர் மூலயமா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். என்னுடைய வேண்டுதலும் அதுதான். அண்ட் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் மூலிமா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஒரு பிரிட்ஜாக இந்த ப்ராஜெக்டில் இருந்தது வந்து மனோஜ் பெனோ சார். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியாக அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அது ஈஸி கிடையாது. அதை கரெக்டாக வந்து டைரக்ட் பண்ணுற மனோஜ் பெனோ சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைரக்டர்ஸ்க்கு எப்போவுமே தே ஹேவ் தேர் ஓன் விஷன். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு அண்ட் டைரக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான பவுண்ட்ரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பேர் டைரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி, லாங் டைம் பேக், விசில்னு ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 டைரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது. ரொம்ப சந்தோஷம். அருண் கேஷவ் அவர்களாகட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர். விக்ரம் ராஜேஸ்வர் என்னுடைய சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஜூனியரு. நான் வேறு ஹவுஸ், அவர் வேறு ஹவுஸ் தான். பயங்கரமாக அப்போத்துலேருந்தே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்த சமயம் அது. அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசையமைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது. ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கிட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ராஜேஸ்வர் சார், அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். அண்ட் அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மிஸ்டர் ஆதித்யன் சாருக்காக. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு கூடுதல் சந்தோஷம். I think the whole family will be very happy today, Vikram and Arun. உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போட்டதை வந்து அது செல்லுலாய்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலயமா பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதன் மூலயமா அவங்க ஃப்யூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் வெளி படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய மியூசிக் லேபிளில் ஃபஸ்ட்டு என்னுடைய படம் வரதில் எனக்கு அதுவும் கூடுதல் சந்தோஷம். அந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறது கருணாகரன் அவர்கள் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க கருணாகரன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்கள் ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் சூப்பர் சுப்பு இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான விஷயம் இந்த படத்தில் நான் பார்க்குறது, இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸ் திருப்பி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பமில். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா திருப்பி எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும். ஏன்னா இந்த ஒரு நடிகர் பாடணும், இந்த ஒரு நடிகை பாடணும், இந்த ஒரு இசையமைப்பாளர் பாடணும் அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இதில் ப்ராப்பராக எல்லாமே நல்ல ட்ரெயின்டு எஸ்டாப்ளிஷ்டு ப்ளேபேக் சிங்கர்ஸ் வந்து இந்த ஆல்பமில் பாடியிருக்கிறது வந்து எனக்கு கூடுதல் சந்தோஷமாக பார்க்குறேன். சிங்கர்ஸ் லைக் கார்த்திக், விஜய் பிரகாஷ், சின்மயி, ஹரிச்சரன், அப்புறம் கானா தரணி, கானா குணா, ஆஃப்ரோ, இங்கே எல்லாருமே ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ். ஸோ இதுக்காகன்னு இதுதான் தொழில் அப்படின்னு வந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஒரு ஆல்பமில் ப்ராப்பர் சிங்கர்ஸாக வச்சு அதில் பிச் பண்ணதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து மியூசிக்கை மார்க்கெட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் திஸ் மியூசிக் வில் டூ வண்டர்ஸ் டு த லேபிள்.
இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், ஏன்னா படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வாசிச்சிட்டேன், ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது, ஹிலேரியஸாக இருந்தது. முக்கியமாக ஆனந்த்ராஜ் சாரோடைய நடிப்பை வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் விஜய் பிரதர், எஸ் உங்களுடைய டைரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஞாபகம் இருக்குது, ஏதாவது பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் மெமரிஸ்க்காக. அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் கிங்ஸ்லி சார், உங்களுடைய ஒரு சீனுக்கு பயங்கரமாக நான் தெரிச்சிட்டேன் சார், அப்படி இருந்தது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் ஹுசைனி சார், ஸோ ஹாப்பி, உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு நான் ஸ்கோர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார், தேங்க்யூ. அண்ட் அஜய் அவர்களுடைய கொரியோகிராஃபி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அவங்களுக்கு எது வரும் எது வராது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறதும் அது ஒரு பயங்கர ஒரு இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாடாக காட்டாமல் பார்த்துக்கிறதும் ஒரு கொரியோகிராஃபருடைய பொறுப்பும் கூட. அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்காங்களே அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறதுமே அது சூப்பர் டெக்னீஷியனுடைய ஒரு ஒர்க். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கீங்க. நான் இன்ஃபேக்ட் விக்ரம்கிட்ட பேசும்போது யாருங்க அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப அது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, எங்கேயுமே தெரியல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வைபவ் அவர்கள் அண்ட் அதுல்யா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹீ பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரெங்க்னு நினைக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங்லேயும் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சீன்ஸுமே வந்து கரெக்டாக அந்த சீனோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல்யா, ஷி லுக்ஸ் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் என்னுடைய பாடல்களுக்கு நீங்களும் வந்து அவங்களுடைய லிப்ஸிங் பண்ணி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப கூடுதல் சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி தான் ப்ராப்பர் டிஐலாம் பண்ணி நீங்கள் சாங்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ எம் ரியலி விஷிங் த பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்டிங் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். காட் பி வித் யூ. இவ்வளோ அதாவது யாரை தேங்க் பண்ணுறதுனே தெரியல. பட் இங்கே வந்ததுக்கு சண்டேனாலும் இல்லாமல் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஒரு தமிழ் அமெரிக்கனா லைக் இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் எடுக்கிறதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ மற்றவங்களெல்லாம் தேங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐ நீட் டு தேங்க் மை பிடிஜி டீம். ஆப்வியஸ்லி மனோஜ் வந்து இங்கே ஃபுல்லாக ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக ரன் பண்ணிகிட்ருக்கான். மணிகண்டன் இன் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் நிறைய பேர், மேடி இன் மார்க்கெட்டிங், ஷர்மிளா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், விகே, மதன், காயத்ரி, எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம். இவங்க எல்லாருமே பின்னாடி உள்ள ஹீரோஸ், அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் தெம் த கிரெடிட் தே டிசர்வ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் ஹார்ட். செகண்ட் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட லைக் எப்படி வந்து பெஸ்ட் மூவிஸாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம். ஸோ வந்து திங்க் பண்ணி சும்மா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இல்லாமல் லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு தமிழ் படம் ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டை எப்படி வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து ரிலீஸ் பண்ணி இப்போ ஆகஸ்ட் 15th வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு தேங்க் அஜய் ஞானமுத்து ஃபார் கம்மிங் ஹியர். அதாவது இது வந்து எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்லேருந்தே இது வந்து எப்படி வேறு லெவலில் இருக்கும், இந்த படத்துடைய குவாலிட்டி எக்ஸிக்யூஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும்னு. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ப்ரவுட் டு டூ அவர் ஃபர்ஸ்ட் மூவி வித் அஜய் ஞானமுத்து. வி பிளானிங் டு டூ அ லாட் ஆஃப் things together. So thank you and good luck. So அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம அருண் விஜய், நான் வந்து அருண் விஜயோடைய பெரிய ஃபேன் சின்ன வயசுலேருந்தே. லைக் என்ன
சரி சின்ன வயசுல இருந்து இல்லை, பெரிய வயசுல இருந்து. ஓகே, இது தப்பா சொல்லிட்டு ரொம்ப நாளா. ஓகே வச்சுக்கிறேன். ஸோ ஆமாம் ஆமாம். ஸோ எனிவே அதனால அருண் விஜயோடைய பிக் ஃபேன். வெரி, அதாவது சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நெக்ஸ்ட் படம் லைக் ரெட்டத்திலேயே நீங்கள் எல்லோரும் கவர் பண்ணீங்க. அதுவும் வேறு லெவலில் இருக்குது. ஆக்ஷன் த்ரில்லர் ஜான்ராவில் ஒரு பெரிய கேஸ்டோட பண்ணியிருக்கோம். ஸோ வெரி தேங்க்யூ ஸோ மச் அருண் விஜய் ஃபார் coming here and kind of giving your blessings for it. நேற்று தான் அருண் விஜய், சித்தி, ஜான் விஜய் எல்லாருமே இருக்கிற இடத்துல வந்து நான் போய் விசிட் பண்ண செட்டில். அவ்வளோ ஒரு அமேசிங் வைப், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்க்கு வரும். நான் வந்து சொன்னேன்ல, லைக் ஒரு தமிழ் அமெரிக்கனாக இங்கே வந்து சும்மா வந்து பண்ணிட்டு போகணுங்கிறதுனால பிடிஜி ஆரம்பிக்கல. ஒரு வேறு லெவலில் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தாட்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு லைக் ரொம்ப க்யூரேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஹாரர் அண்ட் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ன ஜான்ராவில் வைக்கிறதுனே தெரியல, எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. டிமாண்டி காலனி 2க்கு அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஆல் இன் காமெடி, ரைட்? ஸோ ஃபுல் ஆன் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து யார் மூலமாக யாரை வச்சு பண்ணணும்னா நான் வந்து இது சின்ன வயசுன்னு சொன்னாலும் பிரச்சனை போல். ஸோ நான் வந்து ரசித்து ரசித்து சினிமா பார்த்த ஒரு ஃபுல் கேங்கையும் கொண்டு வரணும் அப்படின்னு லைக் அதாவது எல்லாருமே பிஸி. இந்த படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே பிஸி. எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு கேங்ஸ்டர் குரூப்பாக க்ரியேட் பண்ணி, நான் சின்ன வயசு தனித்தனியாக அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணது வந்து ஒரு ஃபுல்லாக சரி சின்ன வயசுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டடாக மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 இதில் இருந்துச்சு. அப்போ தான் வந்து எங்கள் டீமுக்கு வந்து வி ஹாவ் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். க்யூரேஷன் ஆஃப் பிக்கிங் த ரைட் மூவிஸ் ஃபார் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அஜய் சொன்ன மாதிரி சிம்பிளாக டிசைட் பண்ண மாட்டோம். பட் ஸோ ஃபஸ்ட்டு விக்ரம் வந்து மனோஜ் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் வந்து பிச் பண்ணார் அந்த ஐடியாவை, இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸை. அப்போ படம் பேர் இல்லை, பட் லைக் ரொம்ப சிரிப்பாக நான் அமெரிக்காவில் இருந்தேன். லைக் ஜூமில் பிச் பண்ணார். லைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ ஒரு கோயம்புத்தூரில் வந்து லைக் எக்ஸ்ட்ராங்கிற கம்பெனியில் ஃபவுண்டர் சிஇஓ இருக்க டெக்னாலஜியில் அங்கே வந்து ஒரு டீம் வச்சுருக்கேன். லைக் எல்லோரும் வந்து நல்ல கதைகளை வந்து ஐ சென்ட் தெம் தேர் டு ப்ரெசென்ட். ஸோ அங்கே வந்து விக்ரம் ப்ரெசென்ட் பண்ணி அதாவது அங்கே இருந்து ஒரு 10 பேர் கேட்டிருப்பாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் இன்ஜினியர்ஸ், பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேலிபர். எல்லாருக்குமே வந்து உளுந்து சிரிச்சு ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு அமேசிங் டீமை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி புட் டுகெதர் an amazing team. ஸோ John Vijay sir, obviously Anandraj sir, like சின்ன வயசுல இருந்து இல்லை பெரிய வயசுல குழந்தை ஆனந்த்ராஜ் சார், அதுக்கப்புறம் கிங்ஸ்லி சார், ஹுசைனி சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் நம்ம பிபின் சார், லைக் மணிகண்டன், லைக் இட்ஸ் இஸ் அந்த க்ரூ. மொட்டராஜேந்திரன் சார் வரல, பட் எல்லாரும் சேர்ந்து வேற லெவல். இளவரசி சார் எங்கே போனார்? போயிட்டாரா? சரி, ஓகே, அவர் பிஸியாக இருக்கார். பட் அவர் எல்லா ஒரு பயங்கரமான ஒரு குரூப்பை வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும். அது மாதிரி வைபவ் வந்து நான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் மீட் பண்ணேன். லைக் நான் வந்து அதாவது நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. மேயாதமான், லைக் வைபவுடைய படங்களை நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து அதாவது சீரியஸான படம் நடித்தாலும் அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சு. லைக் ஸோ வி தாட் ஹீ வுட் பி அமேசிங் ஃபார் திஸ் மூவி. நீங்கள் அந்த மூவியில் வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அதாவது ரொம்ப சட்டிலாக அவர் வந்து காமெடி பண்ணிகிட்டே போவார். அதுக்கப்புறம் அதுல்யா,
நம்ம ஊர் பொண்ணு கோயம்புத்தூர், ஒரிஜினலி ஃப்ரம் கோயம்புத்தூர். லைக் we have a lot of things going on in கோயம்புத்தூர். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஐ மீன் ஷீஸ் ஆப்வியஸ்லி நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேலண்டட் ஆக்ட்ரஸ். ஸோ வெரி வெரி கூல் டு ஹாவ் ஹர் ஆன் போர்ட். ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், நீங்கள் வந்து ஸ்டண்ட்டு, யூனோ, கொரியோகிராஃபி, அஜய் நீங்கள் பாட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் என்ன நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உயிர் கொடுத்த, சின்ன வயசுலேருந்து இல்லை, நான் வந்து இமான் சாருடைய மியூசிக் வந்து அதை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். அதாவது ஐ எம் ஸோ ப்ரவுட் டு ஹாவ் ஹிம். அந்த மியூசிக் வந்து அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் லைக் ஐ மீன் எல்லா ஐ மீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு. லைக் அதாவது அவர் பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட்டு நம்ம படத்தில் வந்து இவ்வளோ சூப்பராக போட்டு இவ்வளோ அமேசிங்காக கொரியோகிராஃப் பண்ணி அது அவ்வளோ அழகாக டிஓபி எல்லாமே கேப்சர் பண்ணி லைக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஆக்சுவலாக. லைக் அதான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் இங்கே வந்துட்டு இதில் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லோரும் இப்போ இளவரசு சார் சொன்னார், ஆனந்தராஜ் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. ஆஸ் அன் ஆண்டர்ப்ரினர் சும்மா படம் எடுக்கிறது, இப்போ எல்லோரும் ஏதோ படம் எடுக்கிறது காசுக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நான் இங்கே வரல. எவ்வளோ டேலண்டட் மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவ்வளோ, அதாவது ஆக்டிங்லேயாவது இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அமேசிங்லி டேலண்டட் பீப்புள். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரூ. நான் வந்து அந்த பேக் எண்ட் ஹீரோஸ் நான் சொல்லுவேன். லைக் ஐ மீன் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து பண்ணுறாங்கல்ல, அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு நல்ல நம்ம ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மெயின் கோல். ஸோ இன்னும் லைக் நீங்கள் வந்து ஹோப்ஃபுல்லி பார்ப்பீங்க. லைக் டிஃப்ரெண்ட் விடிஜி சைடில் நிறையா பண்ணுறோம். அது மியூசிக் லேபிள்லேயும் ஆரம்பிச்சு ஸோ மற்ற படங்களுடைய மியூசிக்கையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கையும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட் அபவுட் இட். அதுக்கு இமான் சார் நீங்கள் ஒரு பேக் போனாக இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பிலீவ் ராஜா டு பி பார்ட் ஆஃப் இட். ஏன்னா தீப்ஸியை விட்டுட்டு அவங்களும் பார்ட் ஆஃப் டீம் தான். லைக் நான் இல்லை, நம்ம டீமை விட்டுட்டு திரும்பி பின்னாடி இருந்ததுனால ஐ மிஸ்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் சண்டே. வேறு யாராவது விட்டேன்னா விடல, வைபவ சொன்னேன்ல, விட்டா கூட பாரு. சரி சுரேஷ் எடிட்டர், நான் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். கேசவ், தேங்க்யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் சண்டே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சண்டே உங்கள் ஃபேமிலி டைம்லேருந்து எங்களுக்காக வந்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வாஸ் வர்த் வைல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சொல்லிட்டேன். யா இல்லை பிடிஜி மியூசிக் நான் சொன்னேன்ல, இந்த சினிமா பெரிய லெவலில் ஒரு மியூசிக் லேபிள் கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப டேலண்டட் மியூசிஷியன்ஸ், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஒரு லைஃப்க்கு கொண்டு வந்து லைக் இன்டர்நேஷ்னல் வேர் பிளான் வந்து கம்பைனிங் மியூசிக் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வித் தமிழ் மியூசிக் எல்லாத்தையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக லைக் ஆடியன்ஸ்க்கு என்ன இப்போ வந்து மக்களுக்கு வந்து என்னது ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது, பட் என்னதுக்கு லாங் பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு யூனிக்காக பண்ணோன்னு பிடிஜி மியூசிக்குங்கிற லேபிள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மியூசிக் லேபிளில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இமான் சார் மியூசிக்கில் நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸாக ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வி கோனா லான்ச். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் லவர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், இஃப் யூ ஹேவ் ஐடியாஸ், ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் அதர் மூவிஸ், இஃப் யூ ஃபீல் லைக் எங்கள் கூட பார்ட்னர் பண்ணி எங்கள் மூலமாக அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். பட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட் as well. So thank you, and I feel so blessed. Thank God for all the opportunities I've been given. I don't deserve it, but எல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப கடவுள் நான் ரொம்ப நன்றி. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பாபியை சின்ன வயசுலேருந்தே தெரியும். இப்போ பேசுனதில் இது மட்டும்தான் ப்ராக்டிக்கலி உண்மை. ஏன்னா உண்மையிலே எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நாங்கள் 2 பேரும் கசின்ஸ். படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க வெல் பிகன் இஸ் ஹாஃப் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சொல்லுவாங்க.
தமிழில் வந்து எத்தனையோ பாதி கிணறு தாண்டின மாதிரி 7 கடல் தாண்டும் போதுங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த வெல் பிகினர்ஸ் ஹாஃப் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பிடிஜி யூனிவர்சலுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான டிமாண்டி காலனி 2 மூலமாக நடந்தது. படம் வந்து ஒரு இமாலய வெற்றி, சாதாரண வெற்றி கிடையாது, மேசிவ் ஹிட். இன்னைக்கு வரைக்கும் திரையரங்குகளில் டிக்கெட்டு கிடைக்காம எங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு வந்து டிக்கெட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறத விட 4 பேர் கால் பண்ணி டிக்கெட் இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. அதை எங்களுக்காக பாசிபிள் ஆக்கின அஜய் ஞானமுத்துவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாபி பாலச்சந்திரனுடைய பேக்ரவுண்ட் சினிமா கிடையாது, ஆனால் கிரியேட்டிவ் லைனில் பண்ணுன்ட்டு ஆசைப்பட்டு உள்ள வராரு. ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல். அவங்க அப்பா எனக்கு வந்து கால் பண்ணி, மனோஜ் என் பையன் இது வரைக்கும் தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, வாட் எவர் இ டச்சஸ் இஸ் கோல்டு அப்படின்ட்டு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை வந்து டைமண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ப்ரெஷர் பயங்கரமாக எகிரிருச்சு. இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பாபியுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது, அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அப்படின்ட்டு. அந்த முதல் படம் வெற்றி ஆகணுங்கிறதுல வந்து எங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ டென்ஷன், நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அந்த நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் கடைசியில் ஹாப்பி மூமெண்ட்ஸாக மாற்றி கொடுத்த டிமாண்டி காலனி 2ங்கிற ப்ராஜெக்ட்டுக்கும் அஜய் ஞானமுத்துவுக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிஜி யூனிவர்சல் வந்து லைஃப் ரேன்னு ஒரு ஃபவுண்டேஷனை எக்ஸ்டரோ கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கும்போது பாபி பாலச்சந்திரன் வந்து அது மூலமாக நிறையா விமன் எம்பவர்மெண்ட், வேலைவாய்ப்பு திட்டம், ஹெல்த் கேரில் வந்து யார் யாருக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, நலிந்து போன கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இது வந்து பிரயோஜனப்படும் தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக பாபி வந்து அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிஜி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸோ பாபி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஓகே, அவருடைய சேரிட்டபிள் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது. அது உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இந்த எங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் ஒன்று கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு அடுத்தது உறுதுணையாக இருக்க வேண்டிய படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது உறுதுணையாக இருக்க வேண்டிய படம் ரெட்டத்தலை. அந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ பரபரப்போடு ஆரம்பித்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. ஃபாலோட் பை தட் இப்போ படம் வந்து ஒரு 75% ஷூட்டிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், படத்தை விரைவில் உங்களுக்கு நாங்கள் வந்து திரைக்கு கொண்டு வருவோம். அதுக்கு எங்களுடைய கதாநாயகனாக இருக்கிற அருண் விஜய் அவர் நேற்று எங்களுக்கு ஷூட்டும் பண்ணிகிட்டு இருந்தார். அட் த சேம் டைம் மைண்டில் நினச்சிருப்பார், சண்டே ஒரு நாள் தான் நமக்கு லீவுன்னா அதில் போய் ஒரு குண்டை போட்டோம், கண்டிப்பாக வரணும், கொஞ்ச நேரமாச்சு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஓகே சொல்லி வந்த அருணுக்கு ஒரு தேங்க்ஸ். நாங்கள் இதெல்லாம் ஏன் அந்த உரிமையில் கேட்குறோம்னா, ஓகே நீங்கள்லாம் எங்களை அப்படி பழக்கிட்டீங்க. எப்படின்னா அருண் விஜயுடைய டெடிகேஷன் யாருக்குமே வராது, கூப்பிட்டா வராமல்